விஜய் சார்ட்ட எலெக்ஷன்ல அப்பாவை இறக்க வேண்டாம்னு சொன்ன முதல் ஆள் மதுரை இன்பராஜ், இதே புஷி ஆனந்த். இன்னைக்கு தளபதி இருக்கீங்க நல்லதான். என்ன நீக்கிறது தளபதி இல்லை சார். உலகத்தில் எத்தனையோ அரசியலமைப்பில் இருக்கு. எந்த அரசியலமைப்பு பாருங்க, அந்த அரசியலமைப்பு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவனை நீக்கம் சொல்றது அந்த தலைவர் தான். எனக்கு தலைவர் விஜய் சார், தளபதி சார் சொல்லலை. என்னை நீக்கம் பண்ணது புஷி ஆனந்த். நீங்கள்லாம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு உங்கள்கிட்ட பணம் இருந்தால் உங்கள் அப்பாவை தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கும் இயக்குனர் அசோசியேட்டுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் கல்யாணத்துக்கும் காது கருமாரிக்கும் அனுப்புவீங்களா? ஓய் எடுக்க வைப்பீங்களாடாங்க சார். அத்தனை பேர் வாய் முடிச்சானுங்க. விஜய் அம்மா ஜெயிச்சிருக்கு. இப்போ விஜய் பாண்டிச்சேரி கடலூர் போனால் அந்த அம்மா பிரச்சனை பண்ணும். அம்மாவுக்கு ஏகே பார்ட்டிஸனோட ஒரு கலைமாமணி கொடுத்துருக்கா, எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தலைவராக இருக்கும் மறைமுகமாக உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் தளபதியை பாண்டிச்சேரி போக வேண்டாம் சொல்ல ஆனந்த் கூட்டிகிட்டு போகிறார். ராஜபக்சே அவர்களே, தேவாலயங்கள் மீது, திருக்கோவில்கள் மீது, இதை தவிர அனாதை ஆசிரமம், குழந்தை ஆசிரமம் குண்டு போடக்கூடாது. நீங்கள் போடுறீங்க, போகிற நிறுத்துங்க. இது உலக நாடுகள்லாம் சொல்லியிருக்கோம். யாராவது ஒருத்தனாவது சிங்கள மொழியில் சொல்லியிருப்பானா? டெல்லியில் விஜய் டைரக்டர் சார் வந்து மக்கள் இயக்கம்னு பதிவு பண்ணுறார். தளபதி விஜய் தளபதி வேண்டான்னு எங்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி அப்பாட்டையும் சொல்கிறார். அப்பா இதை பண்ணின உடனே நம்மளை மீறி பண்ணிட்டார்னு கோபத்தில் அடுத்த ஒரு பேச்சுக்கிட்ட அறிக்கை விட்டார். அப்பாவை ஒதுக்கி வச்சுக்கிட்டார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் சார்ட்ட எலெக்ஷன்ல அப்பாவை இறக்க வேண்டாம்னு சொன்ன முதல் ஆள் மதுரை இன்பராஜ், இதே புஷி ஆனந்த். இன்னைக்கு தளபதி இருக்கீங்க நல்லதான். நாங்க அந்த காலத்துல தளபதி அரசியலுக்கு ஆசைப்பட்டோம். இலவச நோட்டு புத்தகம் கொடுப்போம், இலவச கல்யாணம் பண்ணி வைப்போம், ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர் கொடுப்போம், மலைக்கோட்டு கொடுப்போம், இலவச ஆட்டோ கொடுப்போம், குறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவோம் சார். அவ்வளவுலாம் நற்பணி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் தளபதி அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ எங்களை எல்லாம் நீக்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தளபதி அரசியல் யார் நீக்கம் பண்ணதுன்னு சொல்றீங்க சார்? என்ன தளபதி நீக்கல சார். தளபதி என்ன நேராக பார்த்து, ரவிராஜா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்பா கூட இருக்கீங்களாம்மா, அப்பாவுக்கு நோட்ஸ் எல்லாம் அடிக்கிறீங்களாம்மா, எங்கிட்ட மாநில செயலாக இருந்துட்டு அப்பாவுக்கு டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களாம்மா, நீங்கள்லாம் ஃபார்மெல்லாம் நீங்கள் தான் பின் பண்ணுறீங்களாம்மா, டிசைன் பண்ணுறீங்களாம்மா. ஒன்று என் கூட இருங்க, இல்லை அப்பா கூட இருங்கன்னா ஸ்ட்ராங்காக காலில் விழுந்து, சார் நீங்கள் தலைவர், நான் செயலர், நான்லாம் போக மாட்டேன்னு காலையே விழுந்துவேன். ஒரு தடவை தளபதி சொன்னார், ரவிராஜா உன்னை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வருது, யார் சொன்னாலும் உன்னை தூக்க மாட்டேன். இத்தனை வருஷம் வராமல் ஆனந்த் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வருதுன்னா யோசனை பண்ணிக்கார். சரி போனார். என்னை நீக்கிறது தளபதி இல்லை சார். உலகத்தில் எத்தனையோ அரசியலமைப்பில் இருக்கு. எந்த அரசியலமைப்பு பாருங்க, அந்த அரசியலமைப்பு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவனை நீக்கம் சொல்றது அந்த தலைவர் தான். எனக்கு தலைவர் விஜய் சார், தளபதி சார் சொல்லலை. என்னை நீக்கம் பண்ணது புஷி ஆனந்த். போலீஸ் ஸ்டேஷன் லெட்டர், ரவிராஜா மாநில கட்டுப்பாட்டை மீறினார், ரவிராஜா தளபதியின் பூல களங்களை வைத்தார், யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் சொல்லி என்னை நீக்கி கடிதம் கொடுத்தார். அப்படி என்ன நீங்க களங்கம் ஏற்படுத்தினீங்க? ஒன்றும் இல்லை சார். தளபதி சாரை அரசியலுக்கு வரணும்னு புரட்சி இயக்குனோர நீண்ட கால கனவு. விஜய் சாரு ஒரு தடவை மீட்டிங் போட்டார் தெரியுங்களா? அந்த நாகப்பட்டினம் இல்ல, அப்படியே சொன்னேன் இல்லையா, எங்க அப்பா அரசியல இருக்குங்க. அப்ப விஜய் சாரு என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்க எல்லாம் என்ன அரசியல இறங்க வேண்டாம்னு சொல்றீங்க, சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பாவை இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் எங்க அப்பா மேல பிரியத்தை வச்சிருக்கீங்க, எங்க அப்பா மேல நான் உயிரை வச்சிருக்கேன். நீங்கெல்லாம் உங்க அப்பா மேல இவ்வளவு நேசம் வச்சிருக்கேன்னு எனக்கு பெருமையா இருக்கு. அவர் மேல பாசம் வச்சிருக்கேன். நான் வெளியூர் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன்னா மம்மிக்கு ஃபோன் பண்ணி, மம்மி டேடிகிட்ட ஃபோனை கொடுங்க, விஜய் டேடி தூங்கிட்டு இருக்காரு அப்படிம்பாரு. ஏன் என்னாச்சும்மா? அவருக்கு உடம்பு வலி, முதுவலி, தைலம் தேய்ச்சிருக்கேன். ஏம்மா என்னாச்சு? அவர் நேற்று ஈரோடு போனார், இவர் நேற்று திருப்பூர் போனார், கிருஷ்ணகிரி போனார். ஏம்மா ஃப்ளைட் இல்லாத ஊருக்கு ஏமா போகிறாரு? என்ன விஜய் சொல்கிறது? ரசிகர் மடக்கிறான், கல்யாணம், காது குத்து, கருமாதி எல்லாத்துக்கும் காரில் போய் தொலைகிறாரு, இங்கே வந்து படுத்துக்கிறாரு அப்படின்னாரு. இதை விஜய் சொல்கிறாரு,
நீங்களே எங்கள் அப்பா மேலே பாசம் பிரிய வச்சுருக்கீங்களே. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் அப்பா இப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கல்யாணம், காது குத்து, கருமாதி மன்ற திறப்பலாவுக்கு மட்டும் வரல. தயாரிப்பாளர் கவுன்சில் தலைவராக இருந்திருக்காரு, இயக்குனர் சங்கத்தில் இருக்கிறாரு, நடிகர் சங்கத்தில் இருக்கிறாரு, பெப்சியில் இருக்கிறாரு, இத்தனை ஊருக்கு போகிறாரு. நீங்கள்லாம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு உங்கள்கிட்ட பணம் இருந்தால் உங்கள் அப்பாவை தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கும், இயக்குனர் அசோசியேட்டுக்கும், நடிகர் சங்கத்துக்கும், கல்யாணத்துக்கும், காது குத்து, கருமாதிக்கும் அனுப்புவீங்களா? ஓய் எடுக்க வைப்பீங்களாடாங்க சார். அத்தனை பேர் வாய் முடிட்டானுங்க. சொல்லுங்க நியாயம் சார். அதனால அப்பா ஓய்வு எடுக்கட்டும். என்னை வர சொல்றீங்க, நான் வரேன். இப்போ நேரம் சரியில்லை, வெயிட் பண்ணுங்க, ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். இது எப்போ நடக்குது? இது ஒரு 10 வருஷத்துக்கு நடந்தது சார். இது சரி. அப்போ விஜய் சார்ட்ட சொன்னேன். பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன சம்பவம். புஷி ஆனந்த் மூலிமா ஜெயலலிதா அம்மா ஜெயிச்ச உடனே ஒரு அரிசி கொடுக்குற ஃபங்க்ஷன் நடக்குது. தளபதி என்னை கூப்பிட்டார். என்னை கூப்பிட்டு நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறோம்ல, அப்பா என்கிட்ட ஃபஸ்ட் டே கிளாஸ், ரவிராஜா அம்மா ஜெயிச்சிருக்கு, இப்போ விஜய் பாண்டிச்சேரி கடலூர் போனால் அந்த அம்மா பிரச்சனை பண்ணும், அம்மாவுக்கு ஏகே பார்ட்டிஷனோட ஒரு கலைமாமணி கொடுத்துருக்கா, எல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தலைவராக இருக்கும் மறைமுகமாக உதவி பண்ணியிருக்காங்க, அதனால் தளபதியை பாண்டிச்சேரி போக வேண்டாம் சொல்ல ஆனந்து கூட்டிகிட்டு போகிறார் சார். அந்த அம்மா பழி வாங்கிடு சார், வேண்டாம் சார்னு இப்படி சொன்னட்டா விஜய் சார் சொல்லிட்டார். தளபதி, ரவிராஜா நீங்கள் வர்றாந்தா வாங்க, இல்லைன்னா நான் போவேன்ட்டார், நான் வரேன்ட்டார். இவர் மேலே போனார் சார். ஒவ்வொருத்தருக்கும் அரிசி கொடுத்தார். அரிசி கொடுத்த உடனே ஒரு 10 பொம்பளை அரிசி கொடுக்குது. ஒரு அம்மா அப்படியே மேலே வந்தது. அரிசி வாங்காமல் தளபதியோட கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துருச்சு. என்னை கூப்பிட்டாரு. போயிட்டு இருக்கும்போது, ரவிராஜா அந்த பொம்பளை முத்தம் கொடுத்தாரு, அம்மா முத்தம் கொடுத்தாரு. ஆமாம் சார், நான்லாம் சொல்லலை சார், எனக்கு அதுக்கு ஒன்றும் தெரியல, நான் பார்த்தேன், அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு, எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும், இப்படி சொல்கிறார். விஜய் அப்பாட்ட விஜய் சார் என்ன பண்ணுறாரு, எஸ்எஸ்சி கொடுக்குறாரு. எஸ்எஸ்சி சார் அந்த ஃபோட்டோ உலகம் ஃபுல்லாக வர்ற மாதிரி பண்ணிட்டார். இப்படி இருக்கும்போது விஜய் சாருக்கு அரசியலில் ஆர்வம் இருக்குங்கிறது விஜய் சார் தெரிஞ்சு, ஆனால் வெளியே கட்டிக்க மாட்டேங்கிறாரு. இது விஜய் அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு வயசான அம்மா கூட ஃபோட்டோ எடுத்ததை வரணும்னு ஆசைப்படுறாரு. உண்ணாவிரதம் இருக்கும்போது ஒரு குழந்தைய தூக்கி ஜூஸ் கொடுக்குறாரு. தளபதியை எதுக்காக எஸ்எஸ்சி சார் அந்த இது பண்ண அரசியலில் இறக்க பார்த்தாருன்னா, நாகப்பட்டினத்தில் தளபதி உண்ணாவிரதம் இருக்காரு. அந்த உண்ணாவிரத்தில் தளபதி சொல்கிறார், ரவிராஜா வீட்டுக்கு வாங்க. வந்தேன், ஒரு மேட்ரை படித்து கேட்டார். இதை நாளைக்கு நான் பேசலான்ட்டு இருக்கேன். என்ன படிச்சது தெரியுங்களா? படுதில்லை கொடுதில்லை அப்படிங்கிறார். என்ன சார் இது படுதில்லை கொடுதில்லை அப்படின்னு? நாகப்பட்டினத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்காகத்தான் இங்கே சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கார். இந்த உண்ணாவிரதம் இருக்கும்போது என்ன சார் படுதில்லா கொடுதில்லாம் படிக்கிறீங்க? ரவிராஜா இது சிங்கள மொழி சார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? தளபதி சொல்கிறார் சார் என்கிட்ட, இதுக்கு என்ன அர்த்தம்னா, ராஜபக்சே அவர்களே தேவாலயங்கள் மீது, திருக்கோவில்கள் மீது, இதை தவிர அனாதை ஆசிரமம், குழந்தை ஆசிரமம் குண்டு போடக்கூடாது, நீங்கள் போடுறீங்க, போற நிறுத்துங்க. இது உலக நாடுகள்லாம் சொல்லியிருக்கோம். யாராவது ஒருத்தனாவது சிங்கள மொழியில் சொல்லியிருப்பானா? நான் சொல்கிறேன்னு சொல்லி சிங்கள மொழியில் பேசினார் சார். பேசிட்டோன்னா நான் அப்படியே அசையாமல் பார்த்தேன். என்னை கூப்பிட்டாரு, கீழே போய் நில்லுன்ட்டார். கீழே நின்ட்டேன். டேடி சொல்கிறார், இப்பொழுது உண்ணாவிரத்தை நெடுமாறன் அவர்கள் முடித்து வைப்பார்னு. நெடுமாறன்கிட்ட ஜூஸை கொடுத்தார். நெடுமாறன் ஜூஸை தளபதிகள் கொடுக்குறாரு. தளபதி வாங்குறாரு. அப்படியே குடிக்க பார்த்தாரு. அப்படியே யோசித்தார். கீழே அப்படியே பார்க்குறாரு. என்னை முதல்ல கீழே நிற்க சொன்னார். எதுக்குன்னு தெரியல. கீழே நிற்கிறேன். அங்கே சின்ன பையன் இருக்கான்ல, அவனை தூக்கிட்டு வாங்குறாரு. தளபதி எங்கள் அப்பா, ஜெய்சீலன் இங்கே நில்லுங்க, ராஜன் நில்லுங்க, குமார் நில்லுங்க, எங்கடா ரவிராஜா கீழே, வா நான் வரமாட்டேன், வாடா வரமாட்டேன். மாநில நிர்வாகிகளை வச்சு உண்ணாவிரதம் முடிக்கிறாரு. நான் வரமாட்டேன்ட்டேன். ஏன்னா தளபதி கீழே பேசுகிறாரு. நெடுமாறிலிருந்து மேடையில் இருக்கிற அத்தா மாவட்டத்திலையும் பார்க்குறான். என்னடா டைரக்டர் கூப்பிடுறாரு, புரட்சி இயக்குனர் கூப்பிட்டு ரவிராஜா மேலே வரல. விஜய் சார் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டார். அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் மேலே விட்டார். என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தா, அந்த பையன் தலையை வருடி விட்டுட்டு அந்த பையனை வாய் கவ வச்சு ஜூஸ் குடிக்க வச்சுட்டு திரும்பி இவர் குடிச்சாரு சார். என்ன சார் இது? சிங்கள மொழியில் பேசினார். இதை டேட் நோட் பண்ணிட்டார். விஜய் சார் குழந்தைக்கு ஜூஸ் குடிக்கிறார், மக்கள் மேலே நேசிக்கிறேன்ட்டாரு. ராஜபக்சே எடுத்து நாகப்பட்டினத்தில் நான் ராஜபக்சே பார்த்து சொல்லாரு, நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்ட்டாரு.
என்னடா தளபதி இப்படிலாம் பேசுறாரு, நீ யாரு? நான்லாம் கொடுக்கல, அவரே பேசுறாரு சார், அவரே பேசுறாரா? இது ஒரு தேச குற்றமா ஆயிர போதுடா, இலங்கை வரைபடமே உலக வரைபடத்தில் இருக்கிறத சொல்லியிருக்காருன்னு சொன்னாரு. அப்போ தளபதிக்கு ஆர்வம் இருக்கு. மலை ரிக்ஷா தொழிலாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொரு மேட்ரு, இப்போ சார் பிறந்த நாளைக்கு அன்னைக்கு தங்க மோதிரம் போடுவோம். உடனே டைரக்டர் என்ன சொன்னாரு, என்னை கூப்பிட்டு, ரவிராஜா எக்மோல தங்க மோதிரம் போடுறாரு. விஜய் சார் தங்க மோதிரம் ஆமா பிறந்தவங்களையும் போடுவார். எல்லாம் போட்டு முடிச்சாரு. கூட மேடத்தை அனுப்பிக்கிறாங்க. சங்கீதா மேடம் தளபதி எந்த ஃபங்க்ஷனும் கூட வந்துடுவாங்க. அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே குழந்தைகளை படிக்கிறது, வீட்டை பார்க்கறது தான். நான் வீட்டுக்கு என்ன பண்ண, ரவிராஜா காப்பி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? மேடம் வேண்டாம், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், டீ கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. நானும் தளபதி அவ்வளோ நேரம் பேசுவோம், அவ்வளோ கருத்துக்கள் கேட்போம். இப்போ என்ன பண்ணார், தங்க மோதிரம் மேட்ரு, தங்க மோதிரத்தை போட்டுட்ருக்காரு. தளபதி கூப்பிட்டாரு, திருச்சியில் யார் ஃபங்க்ஷன் பண்ணுறா? ராஜா பண்ணுறார். என்ன பண்ணுறான் சார்? கட்டில் கொடுக்குறாங்க சார், பெட்ஷீட் கொடுக்குறாங்க சார், 3 சக்கர வண்டி கொடுக்குறாரு சார். இதுக்கெல்லாம் அப்பா எவ்வளோ காசு கொடுக்குறாரு சார்? அப்பா காசு கொடுக்கல சார், அந்தந்த மாவட்ட தலைவர் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் கொடுக்கணும். உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? ஏங்க ஒரு மாவட்ட தலைவர் கஷ்டப்பட்டு கட்டில் பீரோ பொருளெல்லாம் வாங்குவோம், நாம் போய் கொடுத்துட்டு வரணுமா? அப்பாட்ட போய் சொல்லுங்க, இத்தனை பொருளும் நம்ம வாங்கி கொடுக்குறோம், வாங்கி தான் அந்த பில்லை திருச்சி ராஜாக்கு அனுப்புங்க மாவட்ட தலைவருக்கு, அதை கொடுப்போன்ட்டார். என்னடா இவ்வளோ நல்ல மனசா தளபதிக்கு? டேரக்டர் போனார். சார் சார் கத்துறாரு. என்ன கத்துறாரு? எல்லா பொருளும் வாங்க சொல்லிட்டாரு, பணத்தை அனுப்பி விட்ருங்க ராஜாவுக்குன்னு. டேய் நம்மளாம் காசு கொடுத்து கூட்டத்தலாம் கூடாரா? ஒரு மாவட்டத்துக்கு காசு கொடுத்தா இதாயிரும், நான் தளபதியில பேசிக்கிறேன், நீ தலையிடாத, நீ அங்கே கொடுக்குற வேலையை மட்டும் பாருன்ட்டார். எனக்கு பார்த்தேன், போனோம். விஜய் சார் கொடுத்தாரு. தங்க மோதிரம் ஃபங்க்ஷன். டைரக்டர் ரவிராஜா, விஜய் சார் 33 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போட சொல்லிட்டாரு. டீனுக்கு ஃபோன் பண்ணேன், பர்த்டே அன்னைக்கு ஒரு நாளைக்கு 33 பிறக்கும்ட்டார் மதுரைக்கு. குஷி ஃபங்க்ஷனுக்கு விஜய் மோதிரம் போடுறாரு. நான் பிறந்த நாளைக்கு போட்டேன், அவர் போட சொல்கிறார், போட்டுருங்க. ஓகே சார்னு டைரக்டர் என்ன பண்ணுறார், 33 தங்க மோதிரம் தளபதி சொல்லி வாங்கி கொடுத்துட்டார். 33 தங்க மோதிரத்தோட நாங்கள் போகிறேன். தளபதிகிட்ட டீன்ட்டு போய், மேடம் 33 மோதிரம். மிஸ்டர் ரவிராஜா, நான் 33 நான் தான் டைரக்டர் சொன்னேன், ஆனால் இப்போ 42 குழந்தைங்க பிறக்குது, கிட்டத்தட்ட ஒரு 7-8 மோதிரம் மிச்சா இருக்கும் போல. யாரு? டீன் ஹாஸ்பிட்டல் திருச்சியில். ஆமா திருச்சியில், மதுரையில் தங்கபாண்டி இன்சார்ஜ். அப்போ எஸ்ஹெச் டீனுக்கு பண்ணி எத்தனை குழந்தை பிறக்கும் சார்? இந்த கண்டிஷனில் ஒரு 33 32 நாங்கள், இவர் 33 வாங்கிட்டார். வாங்கி நான் குண்டு போகிறேன். குண்டு நான் ஜெய்சீலன் சார்லாம் போகிறோம். அங்கே டீன் சொல்கிறது 42. டேரக்டா சார் 42 பிறக்கும் போல இருக்குது சார். அப்படியா? ரவிராஜா ஒன்று பண்ண சொல்கிற, ரவிராஜா தங்கமணி வாங்க சொல்லிடு, எதுக்கும் தளபதி சொல்லிடு. தளபதிக்கு ஃபோன் பண்ண, சார் 33 இல்லை 42 குழந்தைகளை பிறப்போகுது, 42 குழந்தைகளுக்கு பாக்கி மோதிரத்தை அப்பா தங்கபாடி வாங்க சொல்கிறார். வாங்காதீங்க, ஜெய்சீல்டு சொல்லி வாங்க சொல்லுங்க, காசு நான் தரேன்னு எக்ஸ்ட்ரா மோதிரம் போட்டு சொல்லிட்டார். சார் அந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி சார். தளபதி ஒவ்வொரு குழந்தைக்கா மோதிரம் போட்டு வராது, நான் கூடவே வரேன். ஒரு அம்மாட்ட வராங்க, ஒரு 28-29 வயசு தான் இருக்கும். கந்தலான ஆடை, கசங்கிய தலை, மூஞ்செல்லாம் கருத்து போய் கழுத்துல மஞ்ச கயிறோட அப்படி இருக்கு, குழந்தையோட அப்படி பார்க்குது. டீனுக நல்ல வெல்விசரான லேடிஸாக உட்காந்துச்சிட்டாங்க. இந்த அம்மாட்ட வந்தோடனே விஜய் சார் அந்த குழந்தைய விரல பிடிச்சி மோதிரம் போடும்போது அம்மா தலையை திருப்பிட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு. விஜய் சார் தளபதி பார்க்குறாரு, அம்மா பயப்படாதம்மா, நான் உன் குழந்தைக்கு வலிக்காம மோதிரம் போடுவேன், லூஸாக தான் இருக்கும், நீ யூஸ் பண்ணிக்க. அந்த பொம்பளை திரும்பி கண்ணை தொடச்சிட்டு, அண்ணா நீங்கள் என் குழந்தைக்கு கை வலிக்காகனா அழுத நினைச்சிங்களா? சத்தியமான அழுகலண்ணா, என் கழுத்தில் இருக்கிற தாலி தங்கம் இல்லைண்ணா, மஞ்ச கயிறுண்ணா, பிறந்த குழந்தைக்கு தங்க போடுற போட்டீங்கன்னா அண்ணான்னு அந்த குழந்தையோட காலை தொட்டு கொடுப்பாருங்க. விஜய் கண்ணில் தண்ணி வந்தது, எனக்கு கண்ணத்தை ஓடிக்கிட்டேன். இதை டைரக்டர் சொன்னேன், ரவிராஜா உனக்கு தெரியாது, தளபதிக்கு ஆசை இருக்கு, தளபதிக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கறது, தங்க மோதிரம் போடுறது, 3 சக்கர வண்டி கொடுக்கறது, இது ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு இருக்காரு. இதை டைரக்டர் செலவு பண்றாரு, தளபதி சொல்றாரு, மன்றத்துக்காரன் பண்றான். தளபதிக்கு அரசியல் ஆசைங்கிறது அடியோட ஆயிடுச்சு. தன் அப்பா கிட்ட தம் புள்ள ஆரம்பத்துல இருந்து அவர் இருக்கு அப்படின்னு டைரக்டர் நடிச்சுக்கிட்டாரு. உலகத்துல என்னம்மா சார், உலகத்துல எந்த மகாராஜனுக்கும் தன் பையன் நாட்டாளன்னு ஆசைப்படுவான். உலகத்துல எல்லா அப்பாக்களும் தையன் சிஎம் ஆகணும், பெரிய லெவலும் ஆசைப்படுவான். அதைத்தான் டைரக்டர் ஆசைப்பட்டார். இதை தளபதியே சொன்னார், எங்க அப்பா ஆசைப்படுறாரு சார், மக்கள் ஆசைப்படுறாங்க சார்மா,
எங்கள் அப்பா ஆசைப்படுறாங்கிறத நான் அரசியல் இருக்க முடியாது, என் ரசிகன் ஆசைப்படுறேன் இருக்க முடியாது. எனக்கு எப்போ வரணும் என்ன வரணும்னு தெரியும். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இறங்க மாட்டேன். இந்த டைரக்டை போய் சொல்கிறேன், ரவி உனக்கு தெரியாது நான் பார்த்துக்கிறேன், நீ ஒரு கையெழுத்தை போடுனார். பார்த்தா கையெழுத்து போட்டேன். என்னது எதுல? டெல்லியில் விஜய் டைரக்டர் சார் வந்து மக்கள் இயக்கம்னு பதிவு பண்ணுறார். தளபதி விஜய் விஜய் மக்கள் இயக்கம் மக்கள் பதிவு பண்ணுறாரு. அதுக்கு தலைவர் விஜய் அப்பா, செயலாளர் யார் தெரியுங்களா? செயலாளராக போட்டது வந்து இவரை திருச்சி ராஜா, பொருளாளராக முத்துன்னு ஒருத்தர் விஜய் அப்பாவோடைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவர். ஒரு 10-15 இப்போ இருக்கிற தாவே இருக்கிற 10-15 நிர்வாகிகள் உட்பட எல்லாத்தையும் போட்டார். இதை போட்டு ஜூஸும் கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன பொறுப்பு? செயற்குழு. நான் சொல்லிட்டேன் சார், தளபதி தலைவர், நான் செயலர், நான்லாம் உங்கள்கிட்ட வரமாட்டேன் சார் அப்படின்ட்டேன். ஏன்னா தளபதிகிட்ட வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, தளபதி என்ன ஏன் துரத்துறாருன்னா நான் அப்பா கூட நடி தான், நான் அப்போவே சொல்லிட்டா இருக்க மாட்டேன்ட்டேன். உடனே தளபதி பதிவு பண்ணிட்டார். பதிவு பண்ண போய் விஜய் மக்கள் இயக்கத்தை பதிவு பண்ணிட்டார். இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவுது. டேரக்டர் சார் எப்படி சார்? ஆமா ரவி, இப்போ கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மாவும் இல்லை, மு.க. ஸ்டாலின் தான் வரப்போறாரு, அவர் வருவாரான்னு தெரியல, எடப்பாடியும் இல்லை. இந்த டைமில் நான் கட்சி ஆரம்பித்தேன்னா இந்த எலெக்ஷனில் யார் வரலாம் வந்துட்டு 5 வருஷம் கழித்து தளபதியை 2024 2031 நிற்க ஜெயிச்சிடலான்ட்டார். எனக்கு ஐடியா நல்லா இருந்தது. இந்த செய்தி வந்த 10 நிமிஷம் எனக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்பா கூட உடனே நீக்கம் பண்ணுறேன், என் பேரோ கொடியோ அப்பா அம்மா யூஸ் பண்ணக்கூடாது. தளபதி யாரோ தூண்டி விட்டதை வச்சு இந்த நாங்கள் ஒரு 5 பஞ்சபாண்டவர்கள் செயல்முறையில் இருந்தோம். அவரை கெடுக்கிறதுக்காக ஒரு 5 பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க, தீய சக்திகள். இந்த 5 பஞ்சபாண்டவர்களும் அவர் காதில் ஓதி, ஒரே ஒரு பாண்டவர் தான் அன்னைக்கு இருந்தாப்புல, ஓதி உடனே இவரும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அப்பா அம்மா கொடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வழக்கு வரைக்கும் போட்டார். பேப்பரில் நியூஸ் வந்துருச்சு. நாளைக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். டைரக்டர் நாங்கள் தான் அங்கே போய் நாங்கள் இனிமேல் கொடி யூஸ் பண்ண மாட்டோம், அவங்க அப்பா அம்மா எழுதி கொடுத்தாங்க, நாங்களும் கையில் போட்டு ஒதுங்கிட்டோம். ஆனால் நான் தான் இத்தனையும் பண்ணுறேன், ரவிராஜா கூட இத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி இத்தனை பேர்த்தையும் புஷி ஆனந்த் எங்களை நீக்கிட்டார். இந்த பிரச்சனை தான் டைரக்டருக்கும் விஜய்க்கும். சாரை கேட்காம விஜய் சார்ட்ட ஒரு கூட அனுமதி இல்லாமல் சார் ஆரம்பித்தார். ஆரம்ப காலத்துலேருந்தே டைரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. தளபதி வேண்டான்னு எங்கிட்ட சொன்னார், அந்த மாதிரி அப்பாட்டையும் சொல்கிறாரு. அப்பா இதை பண்ணின உடனே நம்மளை மீறி பண்ணிட்டாருன்னு கோவத்தில் அடுத்த பேச்சுக்கிட்ட அறிக்கை விட்டாரு, அப்பாவை ஒதுக்கி வச்சுக்கிட்டார். இன்னத்த வரைக்கும் அப்பாட்ட எதுவுமே பண்ணலை. விஜய் சார் ஒரு அறிக்கை விட்டார். தளபதி என்ன அறிக்கை விட்டார் தெரியுங்களா? போன எலெக்ஷனுக்கு முன்னால் எல்லாரும் எலெக்ஷன் நிற்கிறாங்க, யாருமே சின்னமோ கொடியோ யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சின்னத்தில் ஓட்டு போக்கலான்னு இதே தளபதி சொன்னார். அன்னைக்கு ஆனந்த் சார் என்ன பண்ண தெரியுங்களா? நேராக இவர்கிட்ட என்டிஆர் காங்கிரஸில் சேர்ந்துட்டு என்டிஆர் சார்பில் அங்கே போட்டிடுறார். எப்படி? என்டிஆர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்ட தலைவருக்கு உத்தரவு, யாரும் என் கட்சிக்குள்ளே சேரக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி. இவர் மட்டும் என்டிஆர் காங்கிரஸில். இன்னைக்கு தர்மபுரியில் எம்எல்ஏ நிற்கிற தர்மபுரி மாவட்ட தலைவர் சிவா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு விஜய் டைரக்டர்கிட்ட, சார் எனக்கு எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கி தரணும் பார். டைரக்டர் என்ன அனுப்புகிறார், என்னையும் ஜெயிச்சு பாரு. என்னை கூட்டிக்கிட்டு கலைஞர் வீட்டுக்கு போயிருக்காரு, பேசியிருக்கோம் பழகியிருக்கோம். கலைஞர் சார், டாக்டர் கலைஞர் வீட்டுக்கு 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணிட்டாரு, மு.க. ஸ்டாலினை மீட் பண்ணி தர்மபுரியாவுக்கு சிவாவுக்கு போட்டி போட சொல்லுண்டார். நேராக ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அழகப்பன் சாரை பார்க்குறோம். ரவிராஜா என்னன்னு ஸ்டாலின் கேட்பாரு, அது டீட்டெயில் சொல்லுனார். அவர் எனக்கு அவரு ஸ்டாலின் சாருக்கு அழகப்பன் அழகப்பன் தயாரிப்பாளரா அப்போ அவரு 8ஆம் தொட்டில் அவரு ஸ்டாலின் ஃபோன் பண்ணி, சார் அவங்க சீட் கேட்குறாங்க சார், தர்மபுரி சிவா நிறைய வாய்ஸ் இருக்கு அவனுக்கு, ஆனால் சுயேட்சை நிற்கிறார் சார் அப்படின்னா, தாராளமாக நிற்க சொல்லு, டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லு, ஆனால் சின்ன உதயசூரியனா இருக்கணும்ட்டார். டைரக்டர் ஐயா அதெல்லாம் முடியாது, நாங்கள் சுயேட்சா மட்டும்தான் நிற்போம் டைரக்டர் அன்னைக்கே சொல்லிட்டார். அதனால் அவர் சுயேட்சா நின்னாரு, தோத்துட்டார். இப்படி சட்டம் போட்டவர் விவரமே இல்லாமல் என்ஆர் காங்கிரஸில் ஆனந்த் நிற்கலாமா? என்ஆர் காங்கிரஸ் ராஜீவ் காந்தி காங்கிரஸோ இந்திரா காந்தி காங்கிரஸோ இதாக கிடையாது. அது ஒரு தனி ஒரு நபர் என் ரங்கசாமி. அந்த என் ரங்கசாமி பேர் வச்ச அந்த காங்கிரஸில் புஷி ஆனந்த் நிற்கிறாரு, அடியோட தோக்குறாரு. ஜெயிச்சாரு, இப்போ தோக்குறாரு. இப்போ தோத்தவருக்கு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னால் நேராக டைரக்டரை பார்த்தேன். நான்லாம் டைரக்டர்கிட்ட பயப்படவே மாட்டேன் சார்,
உள்ளதை நேருக்கு நேராக சொல்லுவேன். என்னை உள்ளே போனோன்னே உட்கார வச்சு பேசுவார். வீட்டுக்கு போனால் சாப்பிடும்பாரு. அவர் சாப்பிட்டுருப்பார். நான் சாப்பிட மாட்டேன். ஏன்டா சாப்பிட மாட்டேன்? நீங்கள் ஒரு இட்லி ஒரு பப்பாளி சாப்பிடுவீங்க, நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நான் இருந்தேன். தவறான நடவடிக்கை எடுத்தாலும் நான் சொல்லிடுவேன், சார் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் சொன்னேன் டேரக்டர், என்ஆர் காங்கிரஸில் ஆனந்த் நிற்கிறாருன்னா. ஆமாம் நிற்கிறாப்ல. எப்படி சார் நிற்கலாம்? எல்லா மாட்டுக்கு உத்தரவு போட்டீங்களே என்ன? ரவி விஷயம் தானே பேசாத. அவர் நேராக விஜய் சாரை மீட் பண்ணி நான் என்ஆர் காங்கிரஸில் சுயேட்சா நிற்கிறேன்னு சொன்னாரு. தளபதியாக ஒத்துக்கிட்டாரு. நீ யார சார்? அது காங்கிரஸ் கட்சி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி. நீங்கள் என்ன சார் பேசுறீங்க? ஒரு சுயேட்சையாக போட்டிடலாம். அவர் முதல் நேரில் அந்த மாதிரி நிற்கலாம்ல. இப்போ என்ன சார் என்ஆர் காங்கிரஸ் நிற்கிறாரு? ஆமாம், இல்லை அது காங்கிரஸ் கட்சி ஆச்சு. இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்தும் கேள்வி கேட்குறாங்க சார். ஆனந்த் அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் எஸ்எஸ்சி தாயிடுச்சு சார். இந்த நேரத்தில் நல்ல டைம். அவர் நிற்பார். தோக்காரோ ஜெயிக்கிறாரோ இல்லையோ, தளபதி கொடுத்து தூரமாக டிஸ்கஸ் பண்ணிடுவீங்க. இப்போ உள்ளே போய் விஜய் நான் பார்த்துக்கிறேன் மன்ற பொறுப்பெல்லாம் போய் சொல்லுங்கள், தளபதி உங்களை சேர்த்தி பாருங்க. என்ன சொன்ன தெரியுமா? உங்கள் தளபதி என்னை கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் உள்ள போயிட்டார். என்ன பண்ணுறது? கூப்பிடல, போகல, மீண்டும் வந்துக்குச்சு சனியின் சகடைங்கிற மாதிரி அவர் உள்ள வந்துட்டார். சரி, இப்போ இந்த புஷி ஆனந்த் வந்து எப்படி வந்து உள்ள வர்றாரு அதை சொல்லுங்க.